ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல இருந்து ஜோதிடர் கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இப்ப ஜோதிடம் பார்க்க வரப்ப சொல்றாங்க, மேடம் எங்க ஜாதகத்துல ஏதோ சாபங்கள் இருக்கு அல்லது தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன தோஷம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ தோஷங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இருக்கு, நிறையவே இருக்கு. அதுல சாபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான சாபங்கள் இருக்கு. அதுல நான் இன்னைக்கு முக்கியமா சொல்றது பாத்தீங்க அப்படின்னா பித்ருவோட சாபம் மட்டும்தான் நான் சொல்றேன். இப்ப பித்ரு அப்படின்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானை நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? அதுல சூரியன் நீசமா இருக்கிறது அல்லது 6, 8, 12ல மறைஞ்சிருக்கிறது. அப்போ இந்த ஜாதக அமைப்புகள் இருந்தா அப்படின்னா இது பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சாபத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது பாவ மோட்சணம் தேடுறதுன்றது ஒரு வழி, சாபம் நிவர்த்தி ஆகணுன்றது ஒரு வழி. அப்போ இந்த பித்ரு சாபம் போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ராமேஸ்வரம் போங்க. தன்வழி ஏழுகளை, தாய் வழி ஏழுகளை, தகப்பன் வழி ஏழுகளை, மூவல் 21 ஜென்மா சாபத்தை நீக்கக்கூடிய ஒரே இடம் அங்கதான். அங்க போய் நீங்க அந்த கடல்ல குளிச்சுட்டு நீராடி சாமி கும்பிட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருந்த பித்ரு சாபம் நிவர்த்தி ஆகும். எதனால ஏற்பட்டுச்சு, ஏன் ஏற்பட்டது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத யூடியூப்ல கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.